அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீக்கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன, அதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது, முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான உகந்த நேரம்னு வச்சுக்கலாம். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதாவது முகூர்த்த நாள் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி முகூர்த்தம் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான நல்ல ஒரு நேரம். இதில் பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்மன் அப்படின்னா படைக்கிறதுக்கான ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரம்ம முகூர்த்தம் நிகழ்வுகள் துவங்குவதற்கு இல்லை நிகழ்வுகள் நடத்துவதற்கான பிரதான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் பூமியை நோக்கி, பூமியில் இருக்குள்ள சக்தி பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு நேர்கோடு, அதாவது ஒரு நிலையில் வரக்கூடிய நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வேண்டுறது மூலமாக அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. நல்ல நிகழ்வுகளை இந்த பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறது மூலமாக அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. காலையில் பால் காய்க்கிறது, வீடுகள் பால் காய்க்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவாங்க. நிறைய ஹோமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவாங்க. நல்ல நிகழ்வுகள் நிறைய பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் திருமணங்கள் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தைப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுல நேரம் எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:50லேருந்து 3:50 பிரம்ம முகூர்த்தத்தோட சரியான நேரம். அந்த நேரத்தில் தான் அந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளோட மனநிலை பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் நம்ம இருப்போம். காலையில் எப்போவுமே அதிகாலையிலேயே நம்ம மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற விஷயங்கள் ஈஸியாக அந்த பிரபஞ்சத்தை அடைஞ்சு அது நடத்துறதுக்கான இப்போ இது தான் அந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் விடிய காலம் கண்ட கனவு பலிக்கும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், அதில் இன்னும் ஒரு விஷயம் நான் ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் இப்போ காலையில் ஒரு அடுத்தால 3:50லேருந்து 4:40 வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. அது ஒரு 80% ஒரு விஷயம். நிறைய பேர் ஒரு 4:30 to 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3:30 to 5 o'clockங்கிறது ஒரு சரியான ஒரு நேரம் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி நீங்கள் உங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நமக்கு முதல்ல எண்ணத்தில் வரும், சரிதானே? ஒரு எண்ணத்தில் கொண்டு வருவோம், அதை உணர்வோம். அடுத்து எனக்கு இது வேணுங்கிற ஒரு உணர்வு நிலை வரும். அந்த உணர்வை நம்ம காட்சிப்படுத்துவோம். இந்த மாதிரி தான் அந்த பொருள் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடக்கணுங்கிறத காட்சிப்படுத்துவோம். அதை உணர்வாக மாற்றுவோம், ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்துடுவோம். அந்த ஃபீலிங்லேருந்து க்ரியேட் ஆகிறது தான் ஃப்ரீக்வன்சி, அதிர்வலை. இந்த அதிர்வலைகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். நீங்கள் பேசக்கூடிய எந்த மொழியும் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்ச ஒரே மொழி நீங்கள் உணரக்கூடிய அதிர்வலை. அது நன்றி உணர்வு இன்னும் வேகமாக புரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உணரக்கூடிய அதிர்வலை, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் எப்படி உணர்றேனோ இந்த அதிர்வலை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நீங்கள் ஒரு உணர்வு நிலையில் எடுத்துகிட்டு வரும்போது, காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு காலையில் எழும்பி குளிச்சுட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களுக்குள்ள உணர்வு நிலையில் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டும்போது 48 நாள் தொடர்ந்து சொல்கிறாங்க. ஏன் 48 நாள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள். ஸோ 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள், இந்த சேர்த்தா 48. இதை ஒரு மண்டலம்னு சொல்கிறோம், ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு மண்டலம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒரு மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஒரு சுழற்சிங்கிறது ஒரு 48 நாள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். ஒரு மண்டலம் நம்ம ஒரு நிகழ்வு எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து கொண்டு போகும்போது அதோட சக்தி அதிகரிக்குது, அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உகர்ந்த நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். என்ன ஒன்று கூட நான் சொல்ல முடியும், இப்போ காலைல 6 மணிக்கு மேலேன்னு வச்சுங்களேன், எல்லோரும் முழிச்சிருவாங்க இல்லையா? எல்லோரும் நினைக்கிறது, பேசுகிறது, கேட்குறது எல்லாம் அங்கேருந்து மிக சிறந்த ஒலியாக போகும். இதே இந்த 3:30 மணிக்கு எத்தனை பேர் முழிச்சிருப்பாங்க? எத்தனை பேர் உட்காந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க? இப்போ ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்டில் ஒரு 5000 பேர் உட்காந்துருந்துட்டு கத்துறாங்க.
யார் கத்துறானே தெரியாது, யாரோட சத்தமும் கேட்காது. இப்போ ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, அதில் ஒருத்தர் தான் இருக்கார், இல்லை 2 பேர் இருக்காங்க, அவங்க கத்துறாங்க இல்லை சத்தம் போடுறாங்கன்னா இது கேட்கும் இல்லையா? ஏன்னா இருக்கிறது ஒருத்தரோ 2 பேரும். அதே மாதிரி இந்த நேரங்களில் இருந்து மனதார வேண்டி இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போது உங்கள் சத்தம் இல்லை உங்கள் உணர்வு வேகமாக அந்த பிரபஞ்சத்துக்கு போய் கேட்டு அது நிகழ்வாக மாறுறதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நிகழ்வு நம்ம நடத்துகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதில் ஒரு சின்ன ஸ்டோரியும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் திருமணம்ங்கிறது அந்த காலத்தில் இது பண்ணது. சிவபெருமானுக்கும் நம்ம கன்னியாகுமரியில் பகவதி அம்மனுக்கும் திருமணம் நிச்சயித்திடுறாங்க. இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தேவி ஒரு அசுரனை வதம் பண்ணணும், அவங்க கன்னியாக இருந்தால் தான் வதம் பண்ண முடியுங்கிறதுனால அவங்க கன்னியாக இருந்து வதம் பண்ணணுங்கிறது ஒரு அவதார நோக்கம். சரிங்களா? இப்போ சுசீந்திரத்திலேருந்து சிவன் திருமணத்துக்கு போகிறதாகவும், இந்த வழக்கம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருந்து நாரதர் சேவலாக இருந்து கூவிடுறார். இப்போ காலையில் சேவலாக இவர் கூவும்போது நேரம் விடிஞ்சிடுச்சு, அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் திரும்பி போகிறதாகவும், இப்போ அங்கே இருக்க தேவி இவர் வரலையேங்கிற கோவத்தில் அந்த பாத்திரங்களெல்லாம், சாப்பாடு இருந்த பாத்திரங்களெல்லாம் இது பண்ணது, அது கன்னியாகுமரி கடற்கரையில் மணலாக இன்றைக்கி நிறைய விதமான மணலாக இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் அவங்க கன்னியாகவே இருந்து அந்த அசுரனை வதம் செய்ததாகவும் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் சொன்னனால எனக்கு இந்த கதை ஞாபகம் அதான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் உங்களோட மனம் ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனநிலைன்னு கூட சொல்ல முடியும். உங்கள் மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்கு, வேறு எந்த எண்ணங்களும் ஒரு மாதிரி இருக்காது, ஒரே ஒரு எண்ணங்களில் இருப்பீங்க. இந்த நேரங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள், உங்களோட இலக்குகளை நீங்கள் தீர்மானித்து அதை இந்த பிரபஞ்சத்திட்ட ஒரு ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து நீங்கள் வேண்டும்போது இந்த நிகழ்வுகள் 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ எல்லாருமே இந்த காலை நேரத்தை ஒரு முடிஞ்ச அளவுக்கு தன்னோட வளர்ச்சிக்கு, நான் வேறு யாருக்கும் சொல்லலை, தன்னோட வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்திக்கிறது மூலமாக ஒருத்தர் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இப்போ ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலையை வரணும் அப்படின்னா தான் தான் முடிவு பண்ணணும், தன்னோட உணர்வு நிலையில் தான் அதை கொண்டு வரணும். நீங்கள் வேறு யார் முடிவு பண்ணி நம்ம உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. யார் எவ்வளோ எங்கே கொண்டு வச்சு, இங்கே நீங்கள் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நிலைகள் அடையும் போது தான் வர முடியும். ஸோ அதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்துறது மூலமாக உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியுங்கிறதையும், இது எந்த மதம் அடிப்படையிலையும் இல்லை, இது பிரபஞ்சத்தோட அடிப்படையில் உள்ள நேரம் தான் அந்த நேரமே தவிர, இது அறிவியல் பூர்வமாக நிரூபணப்படுத்தப்பட்ட நேரங்கள் தானே தவிர, நல்லா அதிகாலையில் எழும்பி உட்காந்து படிக்க சொல்கிறது குழந்தைகளை, அதிகாலையில் உட்காந்து செயல் தோண்ட சொல்கிறது அதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாருமே அதை பயன்படுத்தி மிக உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி, ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பிக்கையில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வரும் காலங்களில் அதை உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.